ஒழுங்கு அங்கிருந்து ஓடிருங்க, இல்லைன்னா நீங்களும் செத்துருவீங்க. வா. ராஜனின் கையில் குண்டடிப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டிருக்க அர்த்தராத்திரியில் தனது மகன் அபினவுடன் மறைவாக ராஜன் ஒளிந்து கொண்டிருந்தார். சீக்கிரம் வா டைகர், சீக்கிரமா வா. நான் சொல்றத கவனமா கேளு. நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு, இல்லனா அவங்க உன்னையும் சும்மா விட மாட்டாங்க. ராஜனின் காரை மறைத்து ராணா துப்பாக்கியுடன் நிற்க, சர்வா வெளியே வா, வா, பார்த்து வா. சர்வா ஓடு. அதற்கு ராணாவின் துப்பாக்கி குண்டுகள் ராஜனின் கையை தொலைத்தன. இல்லப்பா இல்ல, நான் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். ஐயோ, அடம் பிடிக்காத சர்வா. இங்க பாரு, நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன். இனி இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நீ தான் உன்னை பாத்துக்கணும். நல்லா கேட்டுக்கோ, நீங்க இருந்து தப்பிச்சு போகும்போது எக்காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? சரிப்பா என்று ராஜன் சொல்லி முடித்ததும் தனது கையில் இருந்த தங்க மோதிரத்தை சர்வாவிடம் கழட்டி கொடுத்தார். அந்த மோதிரத்தில் டி என எழுதியிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ உன் கடைசி மூச்சு வர மக்களுக்காக போராடணும், புரிஞ்சுதா டைகர்? ராஜன் அழுது கொண்டே சர்வாவை கட்டிப்பிடித்து முகத்தில் முத்தம் கொடுத்து, ரன் டைகர், ரன் டைகர், ரன்! தன்னிடமிருந்த துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ராணாவின் கார் முன் போய் நின்றார் ராஜன். அதற்குள் ராணா ராஜனை சரமாரியாக சுட்டான். ரத்த வெள்ளத்தில் ராஜன், டைகர், இவன் முகத்தை மட்டும் மறந்துடாத. அப்பா! தூக்கத்திலிருந்து பதட்டத்துடன் சர்வா எழுந்தான். வேர்க்க விறுவிறுக்க எழுந்த சர்வாவை கடந்த 18 வருடங்களாக இந்த கனவு துரத்தி வருகிறது. சர்வா மூச்சிறைக்க சாய்ந்து கொண்டு தனது கையிலிருந்து டி சிம்பிள் கொண்ட மோதிரத்தை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்த சர்வா வேலைக்கு கிளம்ப தயாரானான். 18 வயதிலிருந்தே தனது செலவுக்காக உழைக்க ஆரம்பித்தான். சோகமான அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவனது காதலி வைஷ்ணவி. அவளை சந்திக்கும் போதெல்லாம் அவனுடைய சோக நினைவுகள் மறைந்து சந்தோஷமாக இருப்பான். இன்று வைஷ்ணவியின் பிறந்த நாள் என்பதால் அவளை சர்ப்ரைஸ் கேக்குடன் சந்திக்க ஆர்வமாக இருந்தான். அங்கிள், இந்த கேக் எவ்வளவு? 600 ரூபாப்பா. அப்போ இந்த பேஸ்ட்ரி? அது 60 ரூபா. ஒன்னு கொடுங்க. சர்வா வைஷ்ணவிக்காக பெரிய வீடு கட்ட சேவிங் செய்து கொண்டிருந்தான். அதனால் பெரிதாக எந்த செலவும் செய்யாமல் ஒரே ஒரு பேஸ்ட்ரி பீஸ் மட்டும் வாங்கினான். தேங்க்யூ. தேங்க்யூ. சிறிது நேரம் கழித்து சர்வா வைஷ்ணவின் வீட்டுக்கு வந்தபோது அங்கு கலர்ஃபுல் லைட்ஸ், சாங்ஸ் என அந்த இடமே குதூகலமாக இருந்தது. வைஷ்ணவி, என்ன இதெல்லாம்? வைஷ்ணவி, யார் இவ? இவனு தெரியல, டெலிவரி பாய். நம்ம தான் ஆல்ரெடி கேக் ஆர்டர் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு பேஸ்ட்ரி ஆர்டர் பண்ண? ஓ, ஞாபகம் வந்துருச்சு. இவன் தானே நீ டேட்டிங் பண்ண டெலிவரி பாய்? ஓ கம் ஆன் வைஷ்ணவி, நீ இவ்ளோ சீப்பா நாளா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. பேபி, ஹாப்பி பர்த்டே பேபி. தேங்க்யூ. சர்வாவுக்கு ஆகாஷை பற்றி முன்பே தெரியும். ஆகாஷ் கோடீஸ்வர வீட்டு பையன். வைஷ்ணவியுடன் எப்பொழுதும் இருப்பான். வைஷ்ணவியுடன் கொஞ்சி குழாவதை பார்த்து சர்வா மனதுக்குள் பொறுமினான். மேலும் ஆகாஷ் வைஷ்ணவிக்கு கொடுத்த பெரிய கிஃப்டை பார்த்து தனது கையில் இருந்த சிறிய பேஸ்ட்ரி பேக் துரும்புக்கு சமம் போல சர்வாவுக்கு தோன்றியது. தேங்க்யூ. என் லவ்வரை தொட்டு பேசுற அளவுக்கு எவ்வளவு தைரியம்? ஸ்டாப் இட். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குலாம் என் தகுதி மேல டவுட்ஸ்ல? இப்ப சொல்றேன் என் தகுதி என்ன எப்படின்னு. நான் உன்னை பிரேக்கப் பண்றேன். வாட்? பின்ன அவளே பாவம், உன் கூட இருந்து மிஞ்சி போன பாஸ்டர் தின்னுட்டே வாழ சொல்றியா? பொறம்போக்கு நாய, உனக்கு எவ்வளவு தைரியம்? கை விடுறா. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷ்ணவி என்று சொல்லிவிட்டு சர்வா
அங்கிருந்து கோபத்துடன் கிளம்பினான். ஆகாஷ், சர்வாவின் இதயம் நொறுங்கியிருந்தது. குடிபோதையில் இருக்க ஆகாஷ் வைஷ்ணவியை முத்தமிடும் காட்சி கண் முன்னே வந்து அவன் மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷ்ணவி, பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட வைஷ்ணவி. அதீத போதையில் ரோட் சைடில் விழுந்து கிடந்தான் சர்வா. இதற்கிடையில் தீரஜ் தனது காரில் கோபமாக எதையோ யோசித்துக் கொண்டு வந்து கொண்டிருந்தான். இதற்கு காரணம் அவனுக்கு இடையூறாக இருந்த அவனது தங்கை வேதிகா. அவர்களின் தாத்தாவும் ANM சாம்ராஜ்யத்தின் நிறுவனருமான அதியமானிடம் நற்பெயர் வாங்கவும் வேதிகாவை பழி தீர்க்கவும் தனது ஆட்களுடன் காரில் போய்க் கொண்டிருந்தான். சீக்கிரம் இவனை கார்ல ஏத்து. காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள இவனை வேதிகா ரூம்ல போடலனா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. தூக்குங்க. தீரஜின் ஆட்கள் சர்வாவை தூக்கிக் கொண்டு நேராக ரூம் நம்பர் 409 நுழைந்தனர். அவனோட ட்ரெஸ்ஸை கட்டிட்டு அவ பக்கத்துல படுக்க வை. ட்ரெஸ்ஸை கட்டுங்க என்று தீரஜ் அவனது ஆட்களிடம் மெதுவாக பேச அந்த ரூமில் தீரஜின் சகோதரி வேதிகா ஏற்கனவே தூங்கிக் கொண்டிருந்தாள். அடுத்த நாள் காலையில் சர்வா புரண்டு படுத்த போது அவனது கை ஒரு மென்மையான கையுடன் மோதியது. யார் நீ? அசிங்கமா இருக்கு வேதிகா. உன் மேல ரொம்ப நாளாவே எனக்கு டவுட் இருந்துச்சு. தாத்தா கிட்ட இத பத்தி பல தடவை சொல்லிட்டேன். ஆனா என்ன பண்றது, அவர் ஒவ்வொரு தடவையும் என் பேத்தி இது மாதிரி பண்ண மாட்டான்னு அடிச்சு சொன்னாரு. இப்ப பாரு உன் லட்சணத்தை. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க நடக்கிற மொத்த கூத்தையும் நான் அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி காட்ட போறேன். நம்ம தாத்தாவை இங்க வர சொல்லிட்டேன். அண்ணா, நான் சொல்றது கொஞ்சம் நம்புனா. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ எப்படி இங்க வந்தான்னு கூட எனக்கு தெரியாது. நான் சொல்றத நம்பு. இவ சர்வா விளக்கம் கொடுக்கும் முன் அதற்குள் தீரஜ் மற்றும் வேதிகாவின் தாத்தா அதியமான் அங்கு வந்துவிட்டார். அவரை பார்க்கும் போதே அவர் மிகப்பெரிய பணக்காரர் என உணர்த்தியது. வேதிகாவை இந்த நிலைமையில் கண்டதும் அதியமானின் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. வேதிகா, நீ இப்படி பண்ணுவன்னு நான் கனவுலையும் நினைக்கல. தாத்தா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நிறுத்து. உனக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரியும். அப்படி இருந்து எல்லாத்தையும் மீறிட்ட நீ. இல்ல தாத்தா. அப்புறம் இவன்? அதியமானின் பார்வை சர்வாவின் மீது பட சர்வா சாவு பயத்தை உணர்ந்தது போல இருந்தான். நீ என்னோட பேத்தியை என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுமா? இங்க பார், என் குடும்ப வழக்கப்படி இனிமே நீதான். என்னது? ஆனா எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலையே. தாத்தா, சத்தியமா எதுவுமே நடக்கல. இங்க எதுவுமே நடக்கலன்னு சொல்றியா? அப்ப இதெல்லாம் என்ன? சர்வா அங்கு நடப்பதை புரிந்து கொள்வதற்கு முன் அதியமானின் ஆட்கள் சர்வாவை சரமாரியாக அடிக்கத் தொடங்கினர். வலியில் சர்வா கதறுவதை பார்த்து அதியமான் அடியாட்களை நிறுத்த சொன்னார். வேதிகா, இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப. ஈவினிங் நடக்க இருக்கிற விக்ரமோட பார்ட்டிக்கு ரெடி ஆகட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொல்றத நீ செய். இன்னைக்கு நடக்க போற விக்ரமோட பார்ட்டியில இவன் கண்டிப்பா உன் கூட இருந்தே ஆகணும். எதுக்காக என்னோட வாழ்க்கை இப்படி நாசம் பண்ண? வேதிகாவின் இந்த கேள்விக்கு சர்வாவிடம் எந்த பதிலும் இல்லை.
தனது வீட்டில் விக்ரமின் பார்ட்டிக்கு போவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த சர்வேஷ் அதியமான் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். குறைந்தபட்சம் அவர் வேதிகா சொன்னதை காது கொடுத்து கேட்கக்கூட இல்லை. அவராகவே கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். ஒரு கோடீஸ்வர வீட்டில் திடீர் மாப்பிளையானதோ அல்லது பேரழகியான பணக்கார வீட்டு பெண் வேதிகா அவனுக்கு மனைவியானதோ அவனை பெரிதாக பாதிக்கவில்லை. சிறு வயது முதலே அவன் வாழ்க்கையில் சந்தித்த எதிர்பாராத சம்பவங்கள் கூட அவனது இந்த மனநிலைக்கு காரணமாக இருக்கலாம். தன்னுடைய துணி அலமாரியிலிருந்து இந்த மாதிரி விசேஷ நாட்களில் அணிந்து கொள்ளும் பிளேசரை எடுத்தான் சர்வேஷ். அது அவன் அப்பாவுடையது. அது மிகவும் பழமையானதால் கிழிந்து சில இடங்களில் நூல் பிரிந்திருந்தது. ஆனாலும் அந்த பிளேசர் அவனுக்கு மிகவும் கச்சிதமாக பொருந்தியதோடு அந்த டிரெஸ்ஸில் அவனை பார்க்க கம்பீரமாக காட்சியளித்தான் சர்வேஷ். சர்வேஷ் நினைத்ததை விட வேதிகாவின் வீடு மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. வேதிகா போன்ற ஒரு கோடீஸ்வரி தன்னுடைய மனைவி என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவள் காலில் அணிந்திருக்கும் செருப்பு வாங்க வேண்டும் என்றால் கூட சர்வேஷின் ஒரு மாத சம்பளம் போதாது. வேதிகா சர்வேஷை எவ்வளவு வெறுக்கிறாள் என்பது அவள் செய்கையிலேயே தெரிந்தது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கலந்து கொள்ளும் பார்ட்டிக்கு போவதை நினைத்து சர்வேஷுக்கு பதட்டமாக இருந்தது. அந்த பதட்டத்தில் சர்வேஷின் தந்தை கொல்லப்படுவதற்கு முன்னால் அவனுக்கு கொடுத்த மோதிரத்தை வெறுமன விரலில் சுழற்றிக் கொண்டிருந்தான் சர்வேஷ். அது ஒரு சாதாரண மோதிரம். அதை பார்க்கும் போதே வேதிகாவுக்கு அருவருப்பாக இருந்தது. முதல்ல அதை கழட்டி தூக்கி எறி. பார்க்கவே கேவலமா இருக்கு. சாரிங்க, இது நான் என் அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன். விக்ரமின் பங்களா ஒரு கோட்டை போல இருந்தது. பங்களாவுக்குள் துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி ஆட்கள் காவலுக்கு இருந்தார்கள். வேதிகாவுடன் உள்ளே வந்தான் சர்வேஷ். அங்கே நின்று கொண்டிருந்த ஆகாஷ் சர்வேஷை பார்த்ததும் கோபமானான். 1 மினிட். இங்க என்னடா பண்ற ராஸ்கல்? எக்ஸ்கியூஸ் மீ, ஹீஸ் மை ஹஸ்பண்ட். என்ன சொல்ற வேதிகா? இந்த தெரு பொறுக்கு எப்படி உன்னோட ஹஸ்பண்டா இருக்க முடியும்? வாய மூடிட்டுங்கிறது போயிடு. போலனா என்னடா பண்ணுவ? சொல்றா, என்ன பண்ணுவ? அடிப்பியா? அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியாமல் ஆகாஷை அடிக்க கையை ஓங்கினான் சர்வேஷ். அதை பார்த்த விக்ரம் கோபமாக குரல் கொடுக்கிறார். என்ன நடக்குதுங்க? விக்ரம் சார், அவனை பாருங்க. அவன் ஒரு கிரிமினல். யாருமே இன்வைட் பண்ணாம அவனாவே வந்திருக்கான். இங்க வா. யார் நீ? எதுக்காக இங்க வந்திருக்க? ஆக்சுவலி இவர் என்னோட ஹஸ்பண்ட். ஆனால் வேதிகா சொன்னதை அவர் நம்பவில்லை. உன்னை இங்க யாரும் இன்வைட் பண்ணவே இல்லை. நான் போலீஸை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீயா இங்கிருந்து வெளியில போயிடு. தேங்க்யூ விக்ரம் சார். வேதிகா, நீயும் இந்த பிச்சைக்காரங்கிட்ட இருந்து ஒதுங்கியே இரு. நில்லு. சர்வேஷை நிற்க சொன்ன விக்ரம் அவன் அருகே சென்று அவன் கையில் இருந்த மோதிரத்தை பார்க்கிறார். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வா. என்கிட்டயா? ப்ளீஸ். விக்ரம் சர்வேஷின் கையை பிடித்துக் கொண்டு அவனை உள்ளே அழைத்து செல்கிறார். அங்கே நின்று கொண்டிருந்த வேதிகா, தேஜ், ஆகாஷ் மற்றும் அங்கே வந்திருந்த எல்லோருமே அங்கே நடந்ததை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். யாருக்கும் எதுவும் புரியவில்லை. சர்வேஷை தன்னுடைய தனி அறைக்கு அழைத்து வந்த விக்ரம் கதவை சாத்தி தாளிடுகிறான். நான் உன்னோட இந்த மோதிரத்தை பார்க்கணும். எதுக்கு? இல்ல, தப்பா நினைக்காத. நான் அதை சும்மா பார்க்கறதுக்காக தான் கேட்கிறேன். பார்த்துட்டு கொடுத்துருவேன், ப்ளீஸ். சர்வேஷ் மோதிரத்தை கழட்டி கொடுக்க அதை வாங்கி பார்த்த விக்ரம் அதிர்ச்சி அடைகிறார். சந்தேகத்துடன் மீண்டும் மீண்டும் பார்த்த விக்ரமுக்கு அது யாருடையது என்பது புரிந்துவிட்டது. டைகர். அடுத்த நொடி சர்வேஷ் முன்னால் மண்டியிட்டார் விக்ரம். டைகர். விக்ரம் தன்னை டைகர் என்று அழைத்தது சர்வேஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சர்வேஷின் தந்தை கொலை செய்யப்படுவதற்கு முன்னால் அவர் சொன்ன கடைசி வார்த்தைகள் அவனுக்கு நினைவு வந்தது. ரன் டைகர், ரன் டைகர் ரன். சர்வேஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது. தன் தந்தை தன்னை செல்லமாக அழைக்கும் பெயர் விக்ரமுக்கு எப்படி தெரிந்தது? அவனால் நம்ப முடியவில்லை. எப்படியோ உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன் டைகர். என்ன தேடுனீங்களா? ஆமா, 18 வருஷமா தேடி ஒரு வழியை உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க தான் டைகர். எங்களோட கோடிக்கணக்கான பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு நீங்க தான் வாரிசு. நான் தான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் விக்ரம். நான் உங்க அப்பா அப்புறம் ராணா 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சதா ஹவுஸ் ஆஃப் டைகர். அங்க பாருங்க. விக்ரம் காட்டிய திசையில் சுவரில் ஒரு போட்டோ தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் அவன் அப்பா, விக்ரம் மற்றும் ராணா மூவரும் இருந்தார்கள். ராணாவை பார்த்த சர்வேஷ் அதிர்ச்சி அடைந்தான்.
அவன் ஒவ்வொரு நாளும் காணும் அந்த கொடூரமான கனவு அவன் நினைவுக்கு வந்தது. சர்வேஷின் தந்தை ராஜனை கொன்று சர்வேஷை அனாதையாக்கியவன் அவன்தான். இரக்கமில்லாத அந்த இரவை அவனால் இன்னும் மறக்க முடியவில்லை. அப்பாவின் போட்டோவை தொட்டு பார்க்கிறான் சர்வேஷ். போட்டோவில் அப்பாவின் பக்கத்தில் நிற்கும் ராணா தன் கொலைகார கண்ணால் முறைப்பது போல இருந்தது. அப்போது அவன் பக்கத்தில் வந்தான் விக்ரம். என்ன டைகர், ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுல, அது வந்து அப்பா நினைவு வந்துடுச்சு. அப்பா எப்படி? எதிரிங்க தான் காரணம். வெளியில இருந்து பாக்குறப்ப நம்ம கம்பெனி ஒரு நார்மலான பிசினஸ் கம்பெனி மாதிரி தெரியும். ஆனா அண்டர் வேர்ல்டுல இதுக்கு இன்னொரு முகம் இருக்கு. ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸ். நம்ம நாட்டில் இருக்க அரசியல்வாதிங்க, செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் நம்ம கம்பெனி பேரை கட்டாலே பயந்து நடுங்குவாங்க. உங்க அப்பா ராஜன் வச்சதுதான் சட்டம், அதை யாராலும் மீற முடியாது. ஆனா உங்க அப்பா ரொம்ப நல்லவர். சட்டத்துக்கு புறமா சில வேலைகளை செஞ்சாலும் அது எல்லாமே கஷ்டப்படுற மக்களுக்காக தான். ஆனா என்னாச்சுன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் இருந்த எல்லா விஷயங்களும் அப்படியே தலைகீழா மாறி போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணமான ஆதிசேஷன் உங்களையும் கொள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம மாஃபியா கேங்கோட கண்ட்ரோல் ஃபுல்லா ராணாவோட மகன் சூர்யா கிட்ட தான் இருக்கு. இந்த கம்பெனியோட மொத்த கண்ட்ரோல் உங்க கையில தான். இனிமே நீங்க தான் பாஸ். உங்க அப்பா கூட வேலை பார்த்த மாதிரியே உங்களுக்காகவும் வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் டைகர் என்று உணர்ச்சி வேகத்தில் விக்ரமன் அவனை கட்டி அணைத்துக் கொள்ள சர்வாவின் உலகம் ஒரே நாளில் தலைகீழாய் மாறியிருந்தது. போட்டோவில் சிரித்தபடி இருந்த தன் அப்பாவையே பார்த்தபடி கண் கலங்கி நின்றான் சர்வா. நேற்று வரை அவன் பாக்கெட்டில் 100 ரூபாய் தான் அதிகபட்சமாகவே இருந்தது. ஆனால் இன்று அவன் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள கம்பெனியின் ஓனர், அரசாங்கத்தையே ஆட்டி வைக்கும் மிகப்பெரிய அண்டர்வேர்ல்ட் டான். ஒரு சாதாரண டெலிவரி பாய் இந்த மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எப்படி கண்ட்ரோல் செய்ய போகிறான்? தன் அப்பாவின் மரணத்திற்கு காரணமான ராணாவை பழிவாங்குவானா சர்வேஷ்? வேதிகாவுடனான சர்வேஷின் திருமண வாழ்க்கை எப்படி அமைய போகிறது? இனி டைகர் வாழ்க்கையில் நடக்கப் போவது என்ன? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. டைகர் ரிட்டர்ன்ஸ் ஒன்லி ஆன் பாக்கெட் எஃப்எம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.